ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பத்தி என்னன்னு ஐடியாவே இல்ல. எப்படி பண்ணணும்னு தெரியல. டூல்ஸ்னா என்ன? டெக்னாலஜி என்ன? எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினரா இருந்தா உங்களுக்கு என்னலாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பேன். ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்னா என்ன? எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குது? கீ ஃபீச்சர்ஸ், கோல்ஸ், முக்கியமானது ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள் எக்ஸாம்பிள்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஐடி ஜாப்லயுமே உங்களுக்கு ரியல் வேர்ல்ட் ஐடி ஜாப்லயுமே இதே ப்ரொசீஜர் தான் இருக்கும். வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். ஸோ இந்த பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் அந்த தலைப்பெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். இன்கேஸ் நீங்க ரெடிமேடா இப்பவே எனக்கு ப்ராஜெக்ட் கோடோட வேணும், டவுன்லோட் பண்ற மாதிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா, ப்ராஜெக்ட் வித் கோட் பிளேலிஸ்ட்டை நீங்க உடனடியா ப்ராஜெக்ட் கோட டவுன்லோட் பண்ணியிருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டா, இது வந்துட்டு உங்களுக்கு கோடிங் போடவும் ஒரு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் உதவுது. இன்கேஸ் உங்களுக்கு டொமைன் பத்தின ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொன்னா பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். எந்த ஒரு பெய்டு ட்ரைனிங் இல்லாமலே ஃப்ரீயாவே நீங்க என்னோட வீடியோஸ் மூலியமா கத்துக்கலாம். பைத்தான்னு பார்க்கும்போது டேட்டா அனாலிசிஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஸ்கிரிப்டிங்க்கு உதவும். ஜாவான்னு எடுத்துக்கிட்டா என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டுக்கு உதவுது. ஜாவா ஸ்கிரிப்ட்னு எடுக்கும்போது வெப் அண்ட் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சி பிளஸ் பிளஸ் ஆர் சின்னு பார்க்கும்போது சிஸ்டம் ப்ரோக்ராமிங், பர்ஃபார்மன்ஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன், எம்பெடட் சிஸ்டம் இதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிஹெச்பி பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் வெப் அப்ளிகேஷனுக்காக நீங்க பயன்படுத்தலாம். டேட்டாபேஸ்னு பார்க்கும்போது எஸ்கியூஎல், நோ எஸ்கியூஎல்னு 2 வகையா பிரியும். எஸ்கியூஎல்ல மை எஸ்கியூஎல் இருக்கு. இது வெப் பேஸ்ட் ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. போஸ்ட் எஸ்கியூஎல் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்க்காக நீங்க எடுத்துக்கலாம். ரியல் வேர்ல்ட் ஐடிலையும் இதே தான் இருக்கும். நோ எஸ்கியூஎல் அப்படின்னு பார்க்கும்போது மோங்கோ டிபி நீங்க எடுத்துக்கலாம். மோங்கோ டிபின்னு எடுத்தீங்கன்னா மெர்ன் ஸ்டாக்ல நீங்க போகலாம். மெர்ன் ஸ்டாக்னா என்ன? ஃபுல் அப்ரிவேஷன் எக்ஸாம்பிள் எல்லாம் பார்ட் 1ல சொல்லியிருக்கேன். ஃபயர் பேஸ்னு எடுத்துட்டா இது ஒரு ரியல் டைம் டேட்டா பேஸ் தான். மொபைல் அண்ட் வெப் ஆப்க்கு இது வந்துட்டு நோ எஸ்கியூஎல்ல ஈஸியாவே நீங்க கத்துக்கலாம். ஃப்ரேம்வொர்க் அண்ட் லைப்ரரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டெவலப்மெண்ட்ல நீங்க எப்படி ரீயூஸ் பண்ணலாம், உங்களோட உதவுற மாதிரி சிம்பிள் ஒர்க் ஆக்குற மாதிரி. வெப் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது ரியாக்ட், நீங்க இது வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணிருக்கிற ஒரு லைப்ரரி. ரியாக்ட் எடுத்துக்கலாம் டைனமிக் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு. அப்படின்ட்டு ஆங்குலர் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கேலபிள் வெப் அப்ளிகேஷன் பண்ணலாம். டாங்கோ இது வந்துட்டு பைத்தான் பேஸ் பண்ணினது. இந்த வெப் டெவலப்மெண்ட்காக பில்ட்-இன் ஃபீச்சர்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸ்ப்ரிங் பூட் வந்துட்டு ஜாவா பேஸ் பண்ணினது. இது வந்துட்டு என்டர்பிரைஸ் லெவல் பேக்-எண்ட் அப்ளிகேஷனுக்காக நீங்க பயன்படுத்தலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெடிமேடா ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணுமா? ப்ராஜெக்ட் வித் கோட் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இமீடியட்டா நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணலாங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்க்கு. மிஷின் லேர்னிங்னு பார்க்கும்போது டென்சர்ஃப்ளோ நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு மிஷின் லேர்னிங் மாடல்ஸ்க்கு உங்களுக்கு பயன்படுத்துற மாதிரி பைத்தானோட சேர்ந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி வந்துட்டு பைடார்ச் இது வந்துட்டு டீப் லேர்னிங் அப்ளிகேஷனுக்காக உதவும். சைக்கிட் லேர்ன் டேட்டா மைனிங் அண்ட் ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ் இதையும் தாண்டி நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் சிவி இருக்கு, கீராஸ், நம்பை, பாண்டா, மேட்ப்ளாட்லிப் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. உங்களுக்கு சஜஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். மொபைல் ஆப்னு பார்க்கும்போது ப்ராடா உங்களுக்கு ஃப்ளட்டர் டாட் பேஸ் பண்ணது, கிராஸ் பிளாட்ஃபார்ம் மொபைல் ஆப் அப்ளிகேஷன். அப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணது வேணும்னா ரியாக்ட் நேட்டிவ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிளவுட் பிளாட்ஃபார்ம்னு பார்க்கும்போது உங்களுடைய அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்றதுக்கு ரியல் டைமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான ஒரு லைவ் யூஆர்எல் வேணும். உங்களோட அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணணும். உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்கேல் பண்ணணும். யூசர்ஸ் அதிகமாக உங்களோட அப்ளிகேஷன் அதை ஹேண்டில் பண்ணணும். அதுக்கெல்லாம் நீங்க கிளவுட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏடபிள்யூஎஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு அசூர் இருக்கு, என்டர்பிரைஸ் ஃப்ரெண்ட்லி கிளவுட் சொல்யூஷன். ஜிசிபி இருக்கு, ஜிசிபில உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணி அனலிட்டிக்ஸ் செக் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு நெட்லிஃபை இருக்கு, ஹிரோகோ இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். சிம்பிள் டெப்ளாய்மெண்ட் ஆப் டெவலப்மெண்ட்ல ஹிரோகோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெர்ஷன் கண்ட்ரோல்னு பார்க்கும்போது கிட் வந்துட்டு பாப்புலரான வெர்ஷன் கண்ட்ரோல். ரியல் வேர்ல்ட் ஐடில கிட் இல்லாம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருக்காது. ஏதாச்சும் ஒரு வெர்ஷன் கண்ட்ரோலாச்சும் யூஸ் பண்ணுவாங்க. கிட்ஹப் வந்துட்டு உங்களோட ரெப்போசிட்டரி நீங்க ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். கொலாபரேட் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட்டை நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். கிட் லேப் பார்த்தீங்கன்னா சிமிலர் டு கிட்ஹப் தான். இது உங்களுக்கு அடிஷனல் சிஐசிடி ஃபீச்சர்ஸ் இருக்கும். கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட், கண்டினியூஸ் டெலிவரின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் உங்களுக்கு பிட் பக்கெட் இது ரொம்ப பாப்புலர் இல்லை, பட் நீங்க வந்துட்டு அட்லாசியன் கூட நீங்க வந்துட்டு இதை அட்டாச் பண்ணிக்கலாம். லைக் ஜீரா அண்ட் கான்ஃப்ளன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெய்லியுமே பயன்படுத்துற ஐடில பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபேமஸான வெப்சைட். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஐடிக்குள்ள போனீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களோட ப்ராக்ரஸை நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம், டாஸ்க் அசைன் பண்ணி விடலாம், அப்புறம் கொலாபரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ட்ரெலோ, ஜீரா, அசானா, monday.com இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஜீரா பார்த்தீங்கன்னா அஜில் அண்ட் ஸ்க்ரம்கான மட்டும் தான். மற்றதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்ங்கிறது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க.
UI/UX டிசைன் பார்க்கும்போது Figma யூஸ் பண்ணிக்கலாம். இது UI/UXக்கானது. UI/UX ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் போஸ்ட் பண்ணியிருக்கேன். Adobe XD பார்த்துக்கலாம். இதுலயும் நீங்க வயர் ஃப்ரேம், புரோட்டோடைப், டிசைன் இதெல்லாம் பார்க்கலாம். ஸ்கெட்ச்ல வந்துட்டு உங்களுக்கு பாப்புலரான மேக் யூசர்ஸ்க்காக இந்த பாப்புலரான UI/UXல எப்படி இருக்குங்கிறத நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். டெஸ்டிங் டூல் செலினியம் ரொம்ப பாப்புலர். ஆட்டோமேஷன் வெப் அப்ளிகேஷனுக்கானது. போஸ்ட்மேன் வந்துட்டு ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்றதுக்காகவே கரெக்டான ரெஸ்பான்ஸ் வருதா அதெல்லாம். JUnit வந்துட்டு ஜாவா அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்றதுக்கு. ஆப்பியம் பாத்தீங்கன்னா மொபைல் ஆப் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்றதுக்கு. ப்ராஜெக்ட் வித் கோட் பிளேலிஸ்ட்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங் ஒரு பர்டிகுலர் டாபிக்கான கோடுமே இருக்கிற மாதிரி உங்களோட 10,000 5,000 வரையும் எவ்வளவோ சேவ் பண்ற மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்க. டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ல பாத்தீங்கன்னா டேப்லோ யூஸ் பண்ணலாம். இன்டராக்டிவ் டேஷ்போர்ட்காக, பவர் BI பிசினஸ் இன்டெலிஜென்ஸ்க்கானது. டேட்டா விஷுவலைஸ் எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி ட்ரெண்ட்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ்ல எவ்வளவு சேல் ஆயிருக்கு, எவ்வளவு டவுன் ஆயிருக்கு, எந்த டைம்ல யூசர்ஸ் நிறைய பீக் வந்து சர்ச் பண்ணிருக்காங்கிற மாதிரி. மேட் ப்ளாட்ல பைத்தான் பேஸ் பண்ணது. இதுவுமே விஷுவலைசேஷனுக்காக தான். D3.js இது வந்துட்டு உங்களுக்கு வெப் விஷுவலைசேஷனுக்காக கஸ்டம் பண்ணிக்கலாம். அடிஷனல் டூல்ஸ்னு பார்க்கும்போது IoT இதுக்கு நீங்க ஆர்டினோ யூஸ் பண்ணிக்கலாம். ராஸ்பெரி பை, திங்ஸ்பீக் இதெல்லாம் வந்துட்டு IoT சம்பந்தப்பட்டது. IoTக்கான ஃப்ரீ ப்ராஜெக்ட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளாக் செயின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2 இது கொடுத்துருக்கேன். டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷனுக்காக நீங்க எத்திரியம் யூஸ் பண்ணிக்கலாம். என்டர்பிரைஸ் பிளாக் செயின்காக ஹைப்பர் லெட்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது இ-காமர்ஸ்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஸ்மால் பிசினஸ் அவங்களோட ப்ராஜெக்டை ஆன்லைன்ல சென்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அப்படி இது வந்துட்டு இ-காமர்ஸ் வெப்சைட். சிம்பிளா சொல்லணும்னா அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய பெரியது. இதே நீங்க ஸ்மால் பிசினஸ்க்கு பண்றதுக்கு ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன். இதுக்கு நீங்க MERN ஸ்டாக் யூஸ் பண்ணலாம். நான் சஜஸ்ட் பண்றது நீங்க மீன் ஸ்டாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். MERN ஸ்டாக்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது யூசர் ஆத்தென்டிகேஷன், லாகின், லாக் அவுட், ப்ராடக்டோட கேட்டலாக், என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்கு, எப்படி ஃபில்டர் பண்ணிக்கலாம், என்ன ரேட்டிங், என்ன விலை, பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேஷன் இருக்கணும். செகண்ட் எக்ஸாம்பிள் AI சாட்பாட். இதுல உங்களுக்கு யூசர் வந்துட்டு AI யூஸ் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி கஸ்டமர்ஸ் சப்போர்ட். இதுக்கு நீங்க TensorFlow, பைத்தான், NLP யூஸ் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு யூசர் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க, அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும், அந்த மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட் இருந்தா பெட்டரா இருக்கும். இன்டெகிரேஷன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் கூடயோ ஃபேஸ்புக் மெசஞ்சர் கூடயோ நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் கூட. ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் இது வந்துட்டு IoT பேஸ் பண்ணது. இது நீங்க ஆர்டினோ, ராஸ்பெரி பை, திங்ஸ்பீக் இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ஸ்ல காமிச்சேன்ல அதுல இருக்கிறத நான் உங்களுக்கு இதுலயே சொல்லியிருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு நீங்க மொபைல் ஆப் மூலியமா எப்படி ஒரு அப்ளையன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாங்கிற மாதிரி, அப்புறம் மானிட்டரிங் பண்ணிக்கலாம் யூசேஜ் எப்படி ஆயிருக்குங்கிறத. வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்ஸா ஆர் கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி. ஃபோர்த் எக்ஸாம்பிள் பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் டூல். ஒரு இண்டிவிஜுவல் என்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க, எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணலாம், அதுக்கு நீங்க ஃபிளட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப்ல இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ இது எக்ஸ்பென்ஸ் நீங்க ட்ராக் பண்ணி கேட்டகரைஸ் பண்றதுக்கு, அப்புறம் ஃபினான்ஷியல் கோல் செட் பண்றதுக்கு, ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிராஃபிக் அனலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன் சிஸ்டம். இது பாத்தீங்கன்னா அர்பன் ஏரியாஸ்ல என்ன மாதிரி டைம்ல டிராஃபிக் இருக்கு அப்படிங்கறத ப்ரிடிக்ட் பண்றதுக்கு பைத்தான், மிஷின் லேர்னிங், கூகுள் மேப்ஸ் API நீங்க பயன்படுத்தி பண்றது. ரியல் டைம் டிராஃபிக் அப்டேட் ஆகணும், ப்ரிடிக்ஷன் கரெக்டா இருக்கணும், சஜஷன் கொடுக்கணும். நிறைய டிராஃபிக் இருந்துச்சுன்னா வேற எந்த ரோட்ல போகலாம் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டிசீஸ் டயக்னோசிஸ் யூசிங் ML. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் ஏர்லியா எப்படி ஒரு டிசீஸை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா கேன்சர் ப்ரிடிக்ஷன். இதுக்கு நீங்க பைத்தான், TensorFlow, OpenCV யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெடிக்கல் இமேஜஸ் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன்ஸ் இதெல்லாம் டேட்டா செட்ஸ்லாம் வேணும்னா கேகிள்ல நீங்க பாருங்க. கேகிள்ங்கிறது ஒரு வெப்சைட். ஸோ இதுல உங்களுக்கு நிமோனியா, கேன்சர், டயபெட்டிஸ் இதெல்லாம் இருந்தா ப்ரிடிக்ட் பண்றதுக்கு உதவும். அதே மாதிரி அக்யூரேசியும் உங்களுக்கு கொடுக்கறனால கொஞ்சம் உங்களுக்கு ஃபர்தர் நீங்க பாத்துக்கலாம். பிளாக் செயின் பேஸ்ட்னு பார்க்கும்போது செக்யூர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஓட்டிங் ப்ராசஸ். இதுக்கு உங்களுக்கு சாலிடிட்டி, Web3.js இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இம்யூட்டபிள் லெட்ஜர், ஓட்டை ரெக்கார்ட் பண்றதுக்கு, ஆத்தென்டிகேஷன், கிரிப்டோகிராஃபி மூலியமா, ரியல் டைம் ஓட்டிங் கவுண்ட், அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டை பப்ளிகேட் பண்ணணும். இப்போ நீங்க நியூஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா ஓட்டிங் டைம்ல வந்துட்டு ஓட் எடுக்கவே நியூஸ்ல வந்துட்டு சம்டைம்ஸ்ல கொடுப்பாங்க எவ்வளவு கவுண்ட் வந்திருக்குங்கிற மாதிரி. அப்புறம் ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ஆன்லைன் எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி. இதுக்கு HTML, CSS, Django, MySQL யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ லெசன், குவிஸ், ப்ராக்ரஸ் ட்ராக்கிங் நீங்க பார்க்கலாம். இது ரியல் வேர்ல்டா நீங்க எந்த ஒரு வெப்சைட் எடுத்தாலுமே இது எல்லாமே இருக்கும். அப்புறம் டிஸ்கஷன் நீங்க கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Udemyல கூட இதெல்லாம் இருக்கு. அப்புறம் கேமிஃபைடா இருந்தா இன்னும் கொஞ்சம் அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா படிப்பாங்க.
பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா, ரியல் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லப் போறேன். ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், ரியல் சாம்பிள் ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லப் போறேன். ஸோ பார்ட் 3க்காக வீடியோவ ஸ்டே டியூன் பண்ணிக்கோங்க.